நீங்கள் முருகர் மாநாட்டை நடத்துனீங்க, ரைட், ஓகே. அதில் எல்லாரும் கலந்துக்கிட்டீங்க, பேசுனீங்க. தந்தை பெரியாரை இழிவுபடுத்தினீர்கள், பேரறிஞர் அண்ணாவை கொச்சைப்படுத்தினீர்கள். அதை 4 அடிமைகள் அங்கே உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தார்கள். அந்த பச்சோந்திகள், கலர் மாறுகின்ற பச்சோந்திகள் வேடிக்கை பார்த்தார்கள். தெரியாம போயிட்டோன்றாங்க சார். தெரியும், என்னத்துக்கு தெரியாம போறது? அந்த வீடியோ போடுவாங்கன்னு தெரியாது. அத்திக்கடவு அவினாசி திட்டத்தில் அம்மாவும் தலைவரும் இல்ல, தெரியாம போயிட்ட ஸ்டேஜுக்கு வைக்கல. இங்க என்னன்னா தெரியாம போயிட்டாங்க. நீ தெரிஞ்சே போ, தெரியாம போ, பரவாயில்ல. எப்ப பெரியாரை கருமேகம் அதெல்லாம் சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணாங்களோ, கீழே இறங்கிட வேண்டியதானே மேடையை விட்டு 4 பேரும். 4-5 பேர் தப்புங்க இது மாதிரி தயவு செஞ்சு நான் எங்களை கூப்பிட்டு அசிங்கப்படுத்திட்டீங்க. நீங்க உங்களுக்கு எப்படி முருகர் கடவுளோ அப்படிதான் எங்களுக்கு தெய்வமாக நினைக்கக்கூடிய தலைவர்கள் நாங்கள். தந்தை பெரியாரும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களும் சொல்லிட்டு வந்திருக்கணும்ல. அப்புறம் ஒரு நாள் பற்றி பெரியாரை பற்றி தெரியாது சார், நான் ரொம்ப நேரம் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் வேற பண்ணிட்டு இருக்கேன். எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த பெரியாரை பற்றி தெரியும்? திராவிட இயக்க தலைவர் என்ன அது அந்த அறிவு இருந்திருந்தா அங்கே இருந்திருக்கலாமா நம்ம ஸ்டேஜில்? முதலடி அங்கே போகலாமா? போன பின்னாடி நீதிமன்றம் சொல்லியிருக்கு அரசியல் பண்ணாதாங்கன்னு சொல்லி. அதுக்கு மேலே அவங்க அரசியல் பண்ணிட்டாங்கல்ல. யாரை வச்சுட்டு அரசியல் பண்ணுறாங்க? வளர்த்து ஆளாக்கிய பேரறிஞர் அண்ணா 18 ஆண்டு காலம் போராடி இந்த இயக்கத்தை ஆட்சி கட்டிலில் அமர்த்திய அண்ணா, பேரறிஞர் பெருந்தகை அண்ணா. நாம் கண்ட இயக்கத்தில் அவர் பெயரை கொண்டது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். பரிணாம வளர்ச்சிகளில் அவர்கள் பெயரை சொல்லி வெற்றிகளை குவித்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்போ எவன் எது வேணாலும் பேசுவான் நாட்டில். கருமேகம், மேகம் சூழ்ந்த பின்னால் தான் மழையாக பொழியும். மழையாக பொழிந்த பின்னால் தான் நதி நீராக ஓடும், நதியாக ஓடும், ஆறாக ஓடும், வெள்ளப்பெருக்கு ஏற்படும். பிறகுதான் விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியும். அதில் தான் சாப்பிட்றோம். அவனை எழுதின வரி மிக பொருத்தமான வரி. கருமேகங்கள் சூழ்ந்ததுன்னு சொல்லி. சூழ்ந்தது தான் அது. அதை தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொண்டார்கள். உங்களை இந்த மண்ணில் வாழ வைக்க அந்த மக்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. கடவுளை கடவுளாக பார்க்கிறார்கள், அரசியலை அரசியலாக பார்க்கிறார்கள். அரசியல் திருடர்களையும் பச்சோந்திகளையும் மக்கள் அந்த இடத்தில் வைத்து பார்க்கிறார்கள். அதில் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள்.